நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்டார் விஜய் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள் அதுமா நம்ம மனசை மொத்தமாக கவரத்துக்காக வராங்க சூதுகவும் படத்தோட டிரெக்டர் நலன் அண்ட் ஹீரோ விஜய் சேதுபதி. ஆனால் நானும் ரொம்ப நேரமாக 2 பேத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே தான் போனாங்கன்னு தெரியல. அட்டகத்தி பீட்சா படங்களை தொடர்ந்து திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தயாரிப்பில் சூதுகவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டிரெக்டர் சார் அண்ட் வெல்கம் நம்மளோட ஹீரோ சார். ஃபர்ஸ்ட் 2 பேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களோட அடுத்த படம், அது உங்களோட முதல் படம். நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். ஆடியோ ரிலீஸ் முடிச்சாச்சு, ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இப்போது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் மூவிக்காக? எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். லைக் ரிசல்ட் பார்க்கணும்ல, ஸ்டூடெண்ட் மாதிரி பரிச்சை எழுதிட்டோம்னு ரிசல்ட் பார்க்கணும்ல. விஜய் சார், நான் உங்களோட பெரிய ஃபேன். பீட்சா மூவிலே என்னை ரொம்ப பயப்புத்த வச்சிங்க. நான் ஃபுல் மூவி இப்படி கண்ண முடியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பார்க்க போது எனக்கு அப்படியே நடுவில் எழுந்திரிச்சு மண்டியை பிச்சுக்கலாம் போல இருந்தது. இவருக்கு அவரோட மெமரி திருப்பி வருமா இல்லையான்னு அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்ன உடனே, நான் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். போய் ட்ரெய்லரை பார்த்தேன், ஃபுல் ட்ரெய்லரை பார்த்து முடிச்சிட்டேன். நீங்கள் எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி போட்டு பார்த்த போது தான் உங்களை நான் அதில் பார்த்தேன். உங்களோட கெட்டப் வந்து புதுசாக வித்தியாசமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி எங்களுக்கு சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உட்காந்து பேசலாமே. எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி, ஃபஸ்ட்டு பேசுகிறது வந்து டைட்டில் பற்றி தான். அண்ட் உங்ககிட்ட நான் நிச்சயமாக அந்த கேள்வி கேட்டே தெரியணும். சூதுகவும் என்ன சார் பேர் இது? இந்த அப்படி என்ன சூதாட்டம் இந்த படத்தில் இருக்கு? இல்லை சூதாட்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணோன்னா, ஒரு இது கோர்ட்டில் பகவத்கீதையிலேருந்து இருக்குது, தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும்னு. கதைப்படி பார்த்தா சூது தான் எல்லாத்தையும் கவும். லைக் சூதுங்கிறது வந்து ஃப்ராடு, பித்தலாட்டம், கெட்டதுக்கு பேர் சூது. ஸோ அது வந்து சூது கவும்னா லைக் எல்லா பக்கமும் என்னடா உலகம் இது எல்லா பக்கமும் ஃப்ராடு பித்தலாட்டமாக இருக்குங்கிறத நக்கலாக டைட்டில் வைக்கிறதுன்னு வச்சு சூது கவும்னு வச்சோம். ரொம்ப ஒரு கவர மாதிரி ஒரு டைட்டிலாக தான் இருக்குது. கேட்டோடனே அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே தானாக வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப பாப்புலர், யூ பின் வெரி வெரி பாப்புலர். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்கமிங் டிரெக்டர்ஸை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை, இந்த ஸ்டோரியை எடுத்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஆக்கணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க? லைக் ஒரு சின்ன நாட்டு கிடச்சா அதிலே ட்ராவல் பண்ணுவோம். ஒரு நல்ல ஐடியா ஒன்று, ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு கிடச்சி அதை பிடிச்சி அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். லைக் ஒன்று மாட்டுச்சுன்னா அப்படியே ட்ராவல் பண்ணுறது தான் என் பழக்கம். லைக் அது ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ண மாட்டேன். ஒன்லேயே ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணிடுவேன். அப்படி தான் இதுவும் ஒரு சின்ன ஐடியா, அதை சொல்ல முடியாது. பட் ஆனால் நல்ல ஐடியா, அது அப்படி படமாக ஃபார்ம் ஆகிடுச்சு. மச்சான் அவங்க ரெகுலரான ஆள் கிடையாது, இது ஏதோ புது கோஷ்டி. எப்படி பாஸ்? இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். அதில் இவர் எப்படி வந்து மாட்டினார் அந்த வேலையில்? அது என்னாச்சுன்னா, நாங்களாம் ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து இப்போ நானும் முன்னாடியே பண்ணியிருக்கோம். நானும் சேர்ந்து ஸ்கிரிப்ட் இப்போ நல்லா கரெக்டாக படித்து ஒப்பீனியன் சொல்லுவேன். அவர் நடிக்கிறதா இல்லை அப்படின்னு நான் சும்மா கொடுப்பேன். பஸ் படிச்சுட்டு ஒப்பீனியன் சொல்லுவேன்னு கொடுப்பேன். அந்த மாதிரி நான் விஜய் கொடுத்தேன். அது கேட்டார், நடிக்க கேட்குறீங்க இல்லை ஒப்பீனியன் சொல்லுதுன்னு சொன்னேன். உடனே வாங்கி ஃபுல்லாக படிச்சுட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்லாம் சொன்னார். சரிங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமா கடைசி சொன்னார், அதில் ஒரு தாஸ்னு ஒரு கேரக்டர், அது நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். பஸ் என்ன விளையாடுறீங்களா, அது 40 வயசு கேரக்டர் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, அது வேலைக்கு அது நீங்கள் விட்ருங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் நாள்லேருந்து எங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, லைக் மணிகண்டன் சொல்லிட்டு இருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ், இவங்களாம் கேஷுவலாக அடிப்பாங்க ரேண்டமாக. அடிச்சு என்ன விஜய் நல்லா பண்ணுவார், ஏன் நீங்கள் அவங்கள வைக்கக்கூடாது அப்படின்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் கால் பண்ண வச்சாரா? இவர் எனக்கு தெரியாது, நான் கால் பண்ண வைக்கல ஆக்சுவலாக. அது மேலே இருக்கிற நான் படிச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கதை. நலன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி தாஸ் கேரக்டர் பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நான் பண்ணுறேன்னு சொல்லியும் நான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணேன். நான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருந்தேன், எனக்கு இவர் கரெக்டாக இருப்பான்னு தோணுது. பட் எனக்கும் ஆசை இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்கன்னு. சாங் கம்போசிஷன் போகிற வரைக்குமே அவர் என்னை சூஸ் பண்ணவே இல்லை.
நான் சொல்லிட்டு இருந்தேன் கார்த்திகிட்டையும் இன்னொருத்தர் காக்கா முட்டை பண்ணுற மணியன்ட்டு சொன்னேன். மாதிரி கேட்டேன், நல்லன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் என்ன அப்படின்னு சொன்னேன். ஆசையாக இருக்குது அந்த படம், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்புறம் அவங்க தான் சொல்லிடுவாங்க சொல்லியிருக்கான். அப்புறம் ஒரு கிராஜுவலாக ஃபோன் பண்ணுவாங்க, அது கேஷுவலான்னு பேசி இந்த மாதிரி. ஏங்க நான் சொன்னேன், இல்லை ஜி எதுக்கு அந்த வயசில் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம இவரை போய் இது பண்ணிட்டு கஷ்டப்படுத்திட்டு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். இல்லைங்க ஒரு ஆர்டிஸ்ட் டெடிகேஷன், அது இவ்வளோ விரும்புறது வந்து ஒரு கேரக்டருக்கு இது கொடுக்கும், ப்ளஸ் கொடுக்கும், எஃபர்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து லைக் சரின்னு ஓகே பண்ணிட்டேன். சொல்லிவிட்டு திருப்பியும் டவுட் வந்துச்சு எனக்கு. பஸ் லுக்கு எனக்கு செட்டாக தான் இருந்தோம். அப்போ தான் வந்தார். அப்போ நல்லா தாடிலாம் வளர்ந்துருச்சு, முடி வச்சு இப்படி பண்ணி காமிச்சார், ஃபுல்லாக தூக்கி இப்படி பண்ணி காமிச்சார். ஆள் உருவமே மாறிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க அடையாளம் தெரிலண்ணே, அதுமாதிரி ஆள் உருவமே மாறி இருந்தார். ஓகே, அப்போ அதுக்கு மேலே கேள்வி இல்லை. ஓகே தெரியவா இல்லை ஒன்று சொன்னார், நீங்கள் ஏற்கனவே 2 படம் ஹீரோ நடிச்சிட்டிங்க, எனக்கு இந்த படத்தில் ஹீரோ தெரியவே கூடாது, அது மட்டும் பார்த்துக்கணும். அதே நான் கரெக்டாக அதே ஹீரோ தெரியவே கூடாது, எனக்கு ஹீரோ விஜய் சேதுபதியே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப கேட்சியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பாட்டு கேட்கும்போது உங்களால் ஒரு விஷுவலைசேஷன் கொண்டு வர முடியும். சரி, ரொமான்டிக் பாடலாம் இப்படி இருக்கும், ஒரு பெப்பி நம்பர்னா டான்ஸ் நம்பர்னா இப்படி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு பாட்டும் இன்னொரு ஜானர் மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பாடல் நான் கேட்டால் அது வந்து ஏதோ பழைய காலத்து எம்ஜிஆர் காலத்தில் பண்ண பாட்டு மாதிரி இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர் கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி தான் எனக்கு மியூசிக் வேணும்னு, இல்லை அவர் அந்த மாதிரி மியூசிக் உங்களுக்கு போட்டு கொடுத்து நீங்கள் அதை இன்கார்பரேட் பண்ணிங்களா? இல்லை அப்படி இல்லை. லைக் நாங்கள் ஒரு பேசி தான் எல்லாமே ஒரு ஃபைனல், நீங்கள் வர பார்க்குற ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பல டிஸ்கஷன் போயிருக்கும். நான் ஏதோ ஒன்று சின்னதாக சொல்லியிருப்பேன், அதுலேருந்து அவர் ஒன்று ட்ராவல் ஆகிருப்பார், அதுலேருந்து ஒன்று ட்ராவல் ஆகும், அதுவாக ஃபார்ம் ஆகும். இப்போ நான் சொன்னேன் அவர் சொன்னால் கூட எனக்கு ஞாபகம் இல்லை உண்மையிலே. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அது ப்ரொமோஷன் சாங் மாதிரி ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணோம். அந்த பழைய பாட்டு சந்தோஷ் வந்து ரொம்ப ப்ராப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பழைய காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, டொக் டொக் டொக்னு குதிரை ஓட்ட சவுண்டு, அதெல்லாம் வந்து ஒரு பேண்டில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் தான் பழைய காலத்து பாட்டை பாடிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால தான் ஆத்தென்டிக்காக இருக்கும், சவுண்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடந்து போகுமடா இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. தமிழ் முகமது ஜலின்னு சொல்லி அந்த எம்என் ராஜன் குரலில் அவர் பாடுவார். அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து ஆத்தென்டிசிட்டி கொடுக்குது. அதான் ப்ரொமோக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம், அப்புறம் க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகான இடத்துல அது படத்தில் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் கடந்து போகுமடா இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. தடைகள் 1000 வந்தாலும் நடை தளராமல் முன்னே சென்றிடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், நித்தம் வேர்வை தீர உழைத்திடுவோம், சோம்பலின்றி வேலையை செய்திடுவோம், உழைத்திடு தம்பி என உறக்க சொல்வோம். ஸோ இந்த படத்தோட மற்ற ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த கேஸ்ட் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ரொம்ப செம்மையான நடிகர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃப்ரேமில் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று ஈகோ உங்களுக்கு இல்லைங்கிறது நல்லா தெளிவாக தெரியும் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா. விஜய் சேதுபதி, சஞ்சிதா ஹீரோயின், அது இல்லாமல் ஒரு 4 பேர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா செம்ம ரோல் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீனில் ஒருத்தன் கிளாப்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்கும். அசோக் செல்வன் சொல்லிட்டு, பாபி, கர்ணா, ரமேஷ், இப்படி. ஸோ ஃபுல் கேங்குமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க. கலாட்டான ஒரு கேங். கலாட்டான கேங்கு. சொல்லில எதுக்கு அதே மாதிரி யூஸ்வலாக ஒரு ஹீரோ ஃப்ரெண்ட் அப்படி இருக்காது, பயங்கர ரோல்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே. அதாவது இவர் தான் அப்படின்னா எந்த பக்கம் போகுது, ஒருத்தருக்கும் அங்கே ஸ்கோரிங் இடம் இருக்கும். இல்லை இவங்க 2 சீன் 3 சீன் அப்படிலாம் அது இருக்காது. ஸோ எல்லாருமே அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போய்ட்டு ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்காங்க. இது இல்லாமல் 7 கேரக்டர்ஸு. எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறாரு, ராதாரவி சார் நடிக்கிறாரு. இவங்க எல்லாருமே கதையை ட்ரைவ் பண்ணுவாங்க, யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு கதை எழுதிட்டு போவாங்க அங்கிட்டும் இங்கிட்டும். ஸோ நல்லாயிருக்கும். என்னாச்சு? போய் இப்படி ஒரு லூஸுக்கு வந்து பார்க்கப்பட்டு
வீரம் அறவே கூடாது. ஸோ இந்த படம் வந்து ஆடியன்ஸ் எப்படி கவும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு படம் முழுக்க நம்ம ஜாலியாக சிரிச்சுட்டு பார்த்துருவாங்க. அப்புறம் பின்னாடி யோசிச்சு பார்த்தா தெரியும் படத்தில் காமெடிக்குன்னு எந்த சீனுமே இல்லைன்னு. படம் முழுக்க ஃபுல்லாக சிரிச்சிருப்பீங்க, ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட காமெடிக்காக இருக்காது. காமெடிக்காக பிளேஸ்மெண்ட் பண்ணால் ஒரு சீன் இருக்காது, காமெடிக்காக பேசிக்கிட்ட சீன் இருக்காது. எல்லாமே கதை ஓட்டின சீனாக இருக்கும். ரொம்ப சீரியஸாக நடிச்சிருப்பாங்க. இவர் பயங்கரமாக அழுதுருப்பாரு, இல்லை இவர் 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து துளி கூட காமெடி இல்லாமல் பண்ணியிருப்பாங்க, ரியல் எமோட்டிவாக பண்ணியிருப்பாங்க. ரியலாக அந்த எமோஷன் இருக்கும் அதுதான் நடிச்சிருப்பாங்க எல்லாருமே. ஆனால் ஆடியன்ஸ் மட்டும் சிரிப்பாங்க. அதான் இவரோட வேலை. அந்த கண்டென்ட் சிரிக்க வைக்கும். நாங்கள் சீரியஸாக தான் சிச்சுவேஷன் காமெடி, பிளாக் காமெடி, டார்க்காக வராது, கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் படம் காமெடி. அது மாதிரி லாஜிக்கலாகவும் ஜம்ப்ஸ்லாம் இருக்காது. இப்போ காமெடி படங்கள் வந்து நம்ம சிரிச்சா லாஜிக்லாம் தேவையில்ல பாஸ், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு லாஜிக்கலாக கரெக்டாக ஃபாலோ ஆகும். நீங்கள் ஒரு க்ரைம் படம், இந்த அளவு நான் க்ளூ கொடுக்கலாம், ஒரு க்ரைம் படம் பார்க்கலாம் நீங்கள், ஆனால் படம் கூட சிரிச்சுக்கிட்டு. ஓகே, பேசிக்லி பிளாட் வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி, ஆனால் அது வந்து காமெடி படம் மாதிரி ஆடியன்ஸுக்கு தெரியும் பார்க்க போகுது மொத்தத்தில். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ ரிலீஸ் அப்போது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது. சந்தோஷ் சார் வந்து இங்கே வந்து சும்மா மிக்சிங் இது பண்ணலாம், ஒரு ஸ்க்ராட்ச் ஒர்க் மட்டும் இங்கே பண்ணிவிட்டு மொத்தமாக ஆஸ்திரேலியா கொண்டு போய் அங்கே மிக்ஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் எம்ஜியோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாஸ்டரிங் பண்ணவர் வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு பண்ணுவோம். மைக்கேல் ஜாக்சன் மடோனாக்கெல்லாம் பண்ணுறது தான் மாஸ்டரிங் பண்ணுறது. சந்தோஷ்க்கு ரெகுலராக மாஸ்டரிங் பண்ணுறது வந்து இல்லை. அவருமே ரொம்ப லாஸ்ட் 2 படம் பண்ணாங்களா, அவங்க வந்து அவரே ரொம்ப பெரிய டெக்னீஷியன். அவர் அங்கே அவர் இல்லைன்ட்டாங்க. நான் அவர் எங்கேயோ அர்ஜென்ட்டான வேலைன்னு வெளியே போயிட்டு என் ஃப்ரெண்டு இருக்கார், நான் அனுப்பிச்சுடுறேன், அவர் நல்லா பண்ணுவான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தா அவர் தான் மைக்கேல் ஜாக்சன் மடோனாக்கெல்லாம் மாஸ்டரிங் பண்ணுறோம். அதான் மாஸ்டரிங் வந்து ஃபைனல் ப்ராசஸ். அதுதான் உங்களுக்கு அந்த பாட்டை அந்த அளவுக்கு குவாலிட்டியோட கொடுக்குது, டிஃபரன்சியேஷன் தெரியுது. ஷூட்டிங் எங்கே பண்ணீங்க நீங்கள்? ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான். சென்னையில் தான். ஆனால் ப்ராப்ளம் எல்லாம் வரல, எனக்கு வந்து ரோட்டில் ஷூட் பண்ண போய் எக்கச்சக்க சூப்பரான இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, லைக் ஏடி நம்ம ராகேஷ் தூசிக்காக கட்சி கட்டியிருந்தார். படத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து கன்று, சீனில் கன்று இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது க்ரௌட் கிளியர் பண்ண சொல்லும்போது தூசி கட்டின கரிச்சிஃபோட க்ரௌட் கிளியர் பண்ண போனோம். இப்படி கண்ணு வச்சுக்கிட்டு க்ரௌட்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. இப்போ டெரரிஸ்ட்னு சொல்லி தெரிச்சு ஓடினாங்க. இது மாதிரி நிறைய நடந்துச்சு. அப்புறம் ஒரு வாட்டி போலீஸ் வந்து பெர்மிஷன் ஸ்லிப் எதாவது மறந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் ஆர்ட் டைரக்டர் போய் அவர் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தார். போலீஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு ஃபோட்டோ பிடிச்சோன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எதுக்கே எடுத்தோன்னு கேட்டால் எனக்கு தண்ணியை மறந்துட்டேன் அப்படிங்கிறார் அவர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தோம். இந்த மாதிரி நிறைய நடக்கும், டெய்லி வச்சு நடக்கும். சிம்மா பாபின்னு ஒருத்தங்க பீட்சா பார்த்தீங்கன்னா தெரியல, பீட்சா இந்த பாபி கேரக்டர் பண்ணிப்போம். ஆக்சுவலாக நாங்கள் பாபின்னு போடுவோம், பட் ஒரிஜினல் பேர் சிம்மா. அவர் இப்போது லொக்கேஷனில் இருந்தோன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் சந்தேகமாக வராது, அவர் தான் ஹீரோன்னு டேரக்டாக போய் பேசிடுவாங்க. ஸோ சஞ்சிதாவை எப்படி இந்த படத்தோட ஹீரோயினாக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி எப்படி அவங்களே இந்த ரோலுக்கு கன்வின்ஸ் பண்ணீங்க? ஃபோட்டோஸ் பார்த்து தான் நாங்கள் ஃபஸ்ட் சூஸ் பண்ணி ஃபஸ்ட் கதை சொன்னேன். ஃபோனில் வந்து அவங்க கேரக்டர் சொன்னேன். சொல்லும்போது அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. லைக் எந்த ஆர்டிஸ்ட் கேட்டாலுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டரில் இருக்கும். அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க ப்ராஜெக்டில் ரொம்ப செலக்டிவ் தான் ஓகே பண்ணுறாங்க. அவங்க பண்ணிட்டு போன கொலைக்காரன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நல்ல கதை வந்தால் தான் பண்ணுங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்திருக்காங்க. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது எங்கள் படத்தில் யாரும் ஆர்டிஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க, பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. லைக் எல்லாமே பசங்களை வச்சே கதை எடுத்து முடிச்சிருவோம். ஸோ இவங்க எப்படி லைக் ஏன்னா கன்னடா பெங்களூர் அவங்க லைக் ஸோ எந்தளவு லிப் தமிழ் கரெக்டாக பண்ணிடுவாங்க பார்த்தா ஒரு ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதோட நல்ல ஆக்டர்ஸ் அவங்க ஆக்டிங் வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணுறாங்க. ஸோ நான் எதிர்பார்த்தோட நல்லா ஜஸ்டிஃபைடாக வந்திருக்காங்க ரோல். ஓகே, நீங்கள் வந்து நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருப்பீங்க, ஆனால் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு வந்து டெக்னீஷியன்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இது பீயிங் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், நீங்கள் உங்களோட டெக்னீஷியன்ஸ் எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை, எல்லாமே அறிமுகமானவங்க தான். முன்னாடியே பேசி இருந்தது தான். பண்ணால் இவங்களாம் வச்சு பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்தது தான். ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம் எல்லாத்துக்குமே டெக்னீஷியன் வேணும். ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் டெக்னீஷியன்ஸ் வரணும், கரெக்டாக பண்ண தான் பண்ண முடியும். இந்த படத்தில் வந்து என்ன ஒரு இதுனா லைக் கம்மியான நாட்கள் தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்குள்ளே படத்தில் வேறு நம்பர் ஆஃப் சீன்ஸ் அதிகம். உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு போர்ஷனே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 30 சீன் மாண்டேஜ் மாதிரி சர்ன்னு போயிடும்.
ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஷூட் பண்ணி வேண்டி இருந்துச்சு. 45 நாள் கிட்ட டைம். 2 கேமராமேன் ஆர்ட் டைரக்டர்லாம் மனசு வச்சா மட்டுமே அது பண்ண முடியும், இல்லாட்டி பண்ணவே முடியாது. அது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். அது தினேஷ்லாம் கேமராமேன் வந்து தினேஷ் ராண்டி சார்ட்ட இருந்தவர். தினேஷ்லாம் கொளுத்திட்டார். ரோட்டில் இறங்கும் போதெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்து கான்ஃபிடென்ஸாக வைக்கணும். ஷார்ட் ஃப்ரேம்லாம் வச்சானா சில நிறைய பேருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அதெல்லாம் இருக்காது, வச்சானா நல்லாயிருக்கும், டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ வெரி ஃபாஸ்ட் ஒர்க், ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கு, பட் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், நித்தம் வேர்வை தீர உழைத்திடுவோம், சோம்பலின்றி வேலையை செய்திடுவோம், உழைத்திடு தம்பி என உறக்க சொல்வோம். ஸோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி பீட்சா மூவி, அட்டகத்தி, அவங்கள எப்படி நீங்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணீங்க? காதி சுப்ராஜ் ரெஃபர் பண்ணார். காதி சுப்ராஜ் நாங்களாம் ஒன்றா போட்டி போட்டிருக்கோம் ஷார்ட் ஃபிலிமில். ஸோ லைக் அவர் தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ரெஃபர் பண்ணோன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், படிச்சுட்டு ஓகே ஆகிடுச்சு. லைக் ஒன்றும் என் சைட்லேருந்து நான் கன்வின்ஸ் பண்ணல, ஸ்கிரிப்ட் தான் கன்வின்ஸ் பண்ணிச்சேன். அவர் வந்து ஸ்கிரிப்ட் படிப்பார், அது அது வந்து பயங்கரமான ஸ்பெஷல் குவாலிட்டி. அது ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது. போய் போய் இப்படி ஒரு லூஸ்க்கு வந்து பார்க்கப்பட்டு வீரம் அறவே கூடாது. எங்களுக்கு ஒரு பைக்கு, ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டு போதும். சூப்பர் மாமா. அவங்கள பிடிப்பீங்களா இல்லையா ஐயா? 300 கோடி முடியுமா? ஒரே அடி 1 வருஷம் ஓட்டணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சூப்பர் டெக்னீஷியன்ஸ், சூப்பர் ஆக்டர்ஸ் அண்ட் ஒரு பிரில்லியன்ட் டிரெக்டர் அண்ட் பிரில்லியன்ட் ஸ்டோரி லைன். ஸோ நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். டோட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் திஸ் மூவி. ஸோ இந்த படத்தை பற்றி எங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை லைக் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த காமெடி மாதிரி இருக்காது, கண்டிப்பாக அது வித்தியாசமான காமெடியாக இருக்கும். படம் முழுக்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அது கேரண்டி. ரைட் விஜய் சார், அவர் வித்தியாசம் சொல்லிட்டாரு. பட் எனக்கு அதை விட இந்த படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே வந்து உங்களை தொய்வடைய வைக்காது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் அப்படின்லாம் எந்த ஃபீலுமே கொடுக்காது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற இந்த சம்மரில் வெயிலில் வந்தாலும் சரி உங்களை ஜில்லு ஜில்லு கூலாக அனுப்பணும். கண்டிப்பாக சந்தேகம் இல்லாமல் இந்த சூதுகவும் உங்கள் மனசுக்காகும். ஆல்ரைட், சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இந்த நல்ல நாள் அதுவுமா டைம் எடுத்து எங்கள் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் நிச்சயமாக எங்கள் சார்பாக நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ண போகிறோம், நம்புகிறோம் அண்ட் ப்ரே கூட பண்ண போகிறோம் தட் திஸ் மூவி ஷுட் பி அ சூப்பர் ஹிட். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து.